ஹலோ மக்களே! இது என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விளாக் தான். பாருங்க, நான் ஒரு பிளேஸ் காமிச்சு, இது என்ன பிளேஸ்ன்னு கேட்பேன். இது என்ன மூவி நடிச்சதுன்னு. அது நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. அதுவும் சும்மா இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணி 100K அடிச்சதுன்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா மணப்பாடு தான். மணப்பாடு தெரியுமா? சரி நான் ஓட்டத்துல மணப்பாடு. அங்க தான் போறோம். சரி முத்துக்குலாம் விழிச்சால வந்து ரெஸ்ட் எடுப்போம்னு இருந்தோம். போற வழியில ஒரு சர்ச்சி. அது என்ன சர்ச்சி ஏதோ போட்டிருந்தா திருக்கலையா ஆனா ஏதோ போட்டிருந்து அது என்னன்னு தெரியல. அங்க பூங்காலாம் சூப்பரா கட்டி போட்டிருக்காங்க. சூப்பரா அங்க போய் ஆடலாம் பாருங்க. இங்க 3ஆம் தெருலாம் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு 4ஆம் தெருலாம். நீங்களும் போய் திருக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பாருங்க. சைடில் கொடியெல்லாம் கட்டி போட்டு எப்படி சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டு இருக்குங்களா? எப்படி சூப்பரா ஊஞ்சல் ஆடலாம். அது என்னன்னு தெரியல சுத்துதாங்க எல்லாரும். அங்க பாருங்க ஜாலியா ஊஞ்சல் ஆடுதாங்க பாருங்க. அந்தளவு நம்ம கிளம்பி அந்தளவு ஊஞ்சல் ஆடிட்டு அந்த சர்ச்சை பார்த்துட்டு மணப்பாடு கிளம்பியாச்சு. பாருங்க மணப்பாடு பார்த்தா எவ்வளவோ கூட்டம் எம்மா ஃபுல்லா டிராஃபிக் தான் வர வழியில. பாருங்க எவ்வளவு காரணிக்கு ஊத்தில கடலை பாருங்க ஜம்முன்னு இருக்கான். அங்க பாருங்க எல்லாம் உள்ளவே நிக்கி ஆழத்துல. கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க. கோயில மணப்பாடு கோயில். நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பத்திலா எப்படி சுத்தி ஆளுதான் எல்லாரும் உள்ள கிளம்பியாச்சு சர்ச்சுக்குள்ள. இருங்க நான் உங்களுக்கு சர்ச்சுக்குள்ள போய் காமிக்கேன் சரியா? எப்படி வியூ எப்படி இருக்கு ஜம்முன்னு இருக்கா வியூ. எவ்வளவு கார் பத்திலா காரு வேனு ஆட்டோ பாருங்க. இருங்க நான் உங்களுக்கு சர்ச்சுக்குள்ள போய் காமிக்கேன். இது அந்த கரையில கடற்கரை. அங்க ஒரு பாலம் உண்டு. நாங்க காமிக்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. பத்தியலா கூட்டத்தை பத்தியலா உள்ள இவ்வளவு கூட்டம். அங்க வெளியே கூட்டம். கடற்கரையில எல்லாரும் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாரு அடுத்து சர்ச்சு போயிட்டு சாப்பிட வந்தாச்சு. மீன் சாப்பாடு சுவையான சாப்பாடு கடற்கரையில பாருங்க. மீன் சாப்பாடு மட்டும் பாருங்க. சாப்பிட வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு புடிச்ச வேண்டியதான் பாருங்க. எல்லாம் சாப்பிட வந்தாச்சு. எல்லாம் ரெடி. கொண்டு வாங்க மீன் சாப்பாடு கொண்டு வாங்க. ஃபாஸ்ட் நான் அக்கா கொண்டு வரணும். பத்திலா எப்படி சூப்பரா இருக்கா மீன் சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சது. ஒரு கெட்டிட வேண்டியதான் அன்னைக்கு. பொரிச்ச மீன் பாருங்க. பொரிச்ச மீன் அருமையான மீன். பொரிச்ச மீன் பாருங்க. இன்னும் பாருங்க எப்படி இருக்கு பத்திலா செம்மையா இருந்து. அப்படி கீழே வந்தாலும் இங்க கீழேயும் கடை இருக்கு. நீங்க வந்து சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டதுன்னா மேல கீழேயும் வந்தா கீழே சாப்பிடலாம். பாரு கீழே கடை இருக்கு. அதெல்லாம் அப்படி வந்தோம்னா கிட்ட ஒரு கிணறு இருந்துச்சு. அதில் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தண்ணி இருந்தா அது ஊத்து தண்ணி நினைக்கிறேன். பாருங்க நல்ல தண்ணி போல. அப்படியே கடற்கரை இருந்தாச்சு. அந்த கிணத்தை பார்த்துட்டு பத்திலா எவ்வளவு கூட்டம். எல்லாம் உள்ளவே நிக்கி. எங்க சொல்லலாலும் தெரியும். யாருக்கு ஆரம்பிச்சு இழுக்கும் தெரியல. எல்லாம் உள்ளவே நிக்கி. இங்க எல்லாம் வந்தாச்சு கடற்கரையை பார்க்கறதுக்கு. பாங்க சூப்பரா 2 மரத்தை கட்டி போட்டு எப்படி நடந்து இருக்கு பத்திலா. இந்த நாகெல்லாம் சொருக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு பத்திலா. பாசிலாம் இருக்கு. இது என்ன மீனுன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. என்ன மீன் தெரியல. பாருங்க அழுவி அடைஞ்சு. பாருங்க எப்படி காத்து ஜில்லுன்னு. கடற்கரையில இப்படி இருந்தோம்னா ஒரு மரத்தை வளர்த்து போட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு. ஷா இதுக்கு மேல என்னங்க வேணும்? சொர்க்கங்க. பாருங்க நீங்களும் வாங்க உங்க ஃபேமிலி கூட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இது என்ன இடமா? கோயிலுக்கு பின்னாடி என்ன இடமா? சபரியார் ஒளிஞ்சிருந்த இடம் சொல்றாங்க. நமக்கு என்னன்னு தெரியல அப்படி சொல்றாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கும். அதை போய் காமிக்கேன். சபரியார் இருப்பாரு கீழே நடக்கல கீழே. இதான் உள்ள சபரியார் இருக்காரு பாருங்க. நான் உள்ள போய் காமிக்கிறேங்க. பாத்தீங்களா உள்ள அங்கேயே நிறைய ஆள் போகுது. சைடில் எதை எழுதி வச்சிருந்தா அதை உங்களுக்கு தெரிஞ்ச வாசிடுங்க. அது என்னன்னு தெரியல நான் வாசிக்கலாம்.
அப்படியே வீடியோ எடுத்து வந்துட்டேன். பாரு உள்ள போம்மா. உள்ள போக இடத்துல ஒரு பாட்டி தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன தண்ணி? புனித தண்ணின்னு நினைக்கிறேன். புனித தண்ணி. நம்மளும் அதை ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு போயாச்சு. பாருங்க சவரியார் இருக்காரா பத்திலா சவரியார். அப்படி போற பின்னாடி திரும்பி பார்த்தா கிட்ட ஒரு கிணறு. இந்த கிணறுக்குள்ளதான் ஒளிஞ்சிருந்தாரு அப்படின்னு தெரியல. உள்ள காசுலாம் அடக்கு காசுலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணி கிடக்கு. சரி குட்டி கிணறு அருமையாக உள்ளது. அப்படியே வந்தோம்னா கோயிலுக்கு பின்னாடியே ஒரு கடற்கரை சொன்னோம்ல. லெஃப்ட் சைடு இன்னொரு கடற்கரை ஆழமா இருப்போம். அங்கதான் போறோம். பாருங்க இங்க சூப்பரா இருந்து மண்ணெல்லாம் அடக்கம் அருமையா இருந்து வேற மாதிரி இருந்து பத்திலா. இருங்க நான் எப்படி காமிக்கேன் மேல அந்த சைடு கடற்கரைய பத்திலா. மண்ணை பத்திலா அருமையா இருக்கு. இப்ப பாருங்க அந்த கடற்கரைய. இந்த சைடு குளிக்க அலோடு கிடையாது. இந்த சைடு குளிக்க அலோடு கிடையாது. இங்க கரையிலேயே ஆழம் உண்டு. யாருக்குன்னே 2 பேர் தவறிட்டாங்களாம். போலீஸார் சொன்னாங்க உள்ள போகாதீங்க 2 பேர் தவறிட்டாங்கன்னு. அதுவும் நீங்களும் வந்தா எச்சரிக்கையா இருங்க. ஓகே பாருங்க அந்த சைடு குளிக்கலாம். இந்த சைடு குளிக்க முடியாது. அங்க ஆழம் கிடையாது, இங்க ஆழம் உண்டு. பத்திலா சுத்தி ஆட்கள் தான். படகுலாம் போது ஜாலியா இருக்காங்க. நீங்களும் வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னா ஃபேமிலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதில் இந்த இதெல்லாம் நடக்க சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். நடந்து அப்படியே சுத்தி அடுத்து மேலே இறணும். இப்போ ஆறுங்க லாஸ்ட் வரைக்கும். இதுல மேல வர்றதுக்கு நாங்க பட்ட பாடு எப்பா கால்வழி தாங்க முடியல. மூச்சு 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 நிலைக்கு அம்மா. ஒரு கால் எடுத்து மேல வைக்க இன்னொரு கால் நமக்க போகுது மண்ணுக்குள்ள. எப்பா பாருங்க எப்படியா மேல வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு மூச்சு வாங்கி ஏப்பா பார்த்து நான் மேல வந்தாச்சு. காய்ஸ் இது எந்த பிளேஸ்? இங்க எந்த படம் நடிச்சாங்க? நான் சொன்னேன்ல ஒரு கிஃப்ட்னு. இங்க என்ன படம் நடிச்சாங்க சொல்லு? கிஃப்ட். அப்படியே கிளம்பியாச்சு. கடற்கரையை பார்த்துட்டு சூரியனை பத்தினா ஜம்முன் இருக்கு சூரியன். கடற்கரை பாருங்க எவ்வளவு கூட்டம்னு பாருங்க. எப்பா வெளியே வந்தோன்னே செம்ம டிராபிக் வரவே முடியல. அப்படியே வர வழியில ஒரு டீயை போட்டுமா பாருங்க. டீ கடை டீ டீ ஊத்துட்டு நடக்காரு. ஒரு டீயை போட்டோமா ஜாலியா போனோமா அடிமா பத்திலா. அப்படியே போற வரல. இது எந்த கோயில் தெரியுங்களா? மணல் மாதா கோயில். மணல் மாதா கோயிலை பார்த்துட்டு பாருங்க இருங்க நான் உங்களுக்கு உள்ளவே அமுக்கி. கீழே கீழே ஒரு சரச்சு உண்டு. கீழே மண்ணை கீழே பாருங்க பத்திலா. இங்கே நிறைய ஆட்கள் வந்திருந்து அப்படியே கீழே பார்த்துட்டு பாருங்க இருங்க நான் உங்களுக்கு உள்ள போய் காமிக்கேன். பாருங்க பத்திலா. நீங்களும் வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பாருங்க நிறைய கூட்டம்பா. பாருங்க மண்ணை கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மேல ஒரு சிலுவம் மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. அதை போய் எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. நம்மளும் ஒரு தொட்டு கும்பிட்டு போன்ட்டு மேல கிளம்பியாச்சு. பாருங்க அப்படியே தொட்டு கும்பிட்டு ஒரு இயற்கையை போட்டு மண்லா சுகம் மறந்து அந்த கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. பாய்.